அஜித் சார் இன்டர்வியூ கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அஜித் சாரை மிரட்டியே அர்சலான் போட்டுடலாம். சூப்பர். போட்டுருங்க. தனுஷ் 3 உங்களுக்கு லக்கி நம்பரா சார்? ஐயோ எதை வச்சு சொல்றீங்க? 3 செகண்ட் கிளிப்பு. அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்களா சார்? நச்சுன்னு ஒரு கேள்வி இப்ப கூட கேட்கலாம். அரசியலுக்கு வராததுக்கு நன்றி சார். என்ன சார் கேக்குறது, இவர் நம்ம கேட்டாலே அவர் வேற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு. அப்புறம் நீங்க சொல்ற பதில் ஏன் சார் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தளபதியை ஜாயின் பண்ண போறீங்களா? துப்பாக்கி வாங்கிருக்கீங்க, அது வேற ஏதாவது நாங்க புரிஞ்சுக்கணுமா இல்ல படம் வரைக்கும் தானே? அரசியலுக்கு வராரா? அரசியல் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்க போறாரா? தளபதியை ஜாயின் பண்ண போறாரா? டிவி கேக்கு போக போறாரா? என்ன 2026 ரொம்ப பிரகாசமா தெரியுது. வாவ். ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க பெண்களுக்கு பண்ணக்கூடிய முதல் விஷயம் எதுவாக இருக்கும்? முதல் கையெழுத்து பெண்களை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் அது எந்த விஷயத்துக்காக இருக்கும் அப்படின்றது தான் என் கேள்வியாக இருக்கும். சூப்பர். என்ன கேக்கீங்க அப்பா கிட்ட? இந்த மாதிரி ஒரே ஒரு போட்டோ ஆரியன் கூட கிடைக்குமா டாடின்னு கேட்பேன். எனக்கு அப்பாவை இந்த மாதிரி ஆரியன் கூட பார்க்கணும். ஆரியன் அந்த ஸ்டேஜில் இருக்கான். ஆனிக்கு இது 3 வயசு இருக்கும்போது அவர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆரியன் கூட கிடைக்குமா? வில் யூ கம் பேக் ஒன் டைம் டாடி, ஆரியன் கூட அந்த ஃபோட்டோக்காக? ஓகே. சீக்கிரமே ஒரே வாரத்துல இல்ல 2 நாள்ல கலாட்டா சைடுல இருந்து நம்ம தான் தெரியும்ல ஏஐ விஆர் எல்லாத்தையும் பூர ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல ஆரியனை உட்கார வச்சு வீட்டுக்கு வந்தோம். இன்னொரு இந்த போட்டோ ஆக்சுவலி பெரிய போட்டோ. இந்த இடத்துல சைடுல நான் நின்னுட்டு இருக்கேன். இந்த குழந்தை ஒயிட் ஃப்ராக் இருக்குல, இது நான் இருக்கேன். என்ன delete பண்ணிட்டு அந்த இடத்துல சாரா வச்சிருங்க. இந்த இடத்துல ஆரியனை வச்சிருங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகேவா? இதான் எங்க அப்பா. ஓகேவா? தெரியுது கண்ணெல்லாம் அப்படிதான் இல்ல. அழுத்தி நமக்கு எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? புரியுது. மை டாடி. சூப்பர்க்கா. அக்கா, இப்போ அதிகமா உங்க 2 பேரும் நாங்க மேடையிலயோ ஒரு பெரிய ஷோஸ்ல எல்லாம் பார்த்தது இல்ல. ஒன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்காவை மீட் பண்றேன். தியேட்டர்ல 2 தடவை பாத்திருக்கேன். படங்களுக்காக பாத்திருக்கேன். பட் நான் டாக்டர்ல நம்ம தியேட்டர்ல மீட் பண்ணோம். ஆமா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பார்த்தோங்க. ஒன்னா கோட் ஒன்னா பார்த்தோம். ஒரே தியேட்டர்ல பார்த்தோம். இந்த 2 படங்கள் தான் ஒன்னா பார்த்தோம். ஓகே. சோ அப்படி பாக்கும்போது உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு? ஏன்னா அர்ச்சனாக்கா வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் ஒரு நெகட்டிவ். அவங்க திறந்த புத்தகம், ஆனா நான் திறந்த லைப்ரரிப்பா. நான் ஒன் பீஸ் தான்க்கா, நீங்க லிமிடெட் எடிஷன். அக்கா வேற மாதிரி, அக்கா வந்து லிமிடெட் எடிஷன். ஆமா, அதனால எனக்கு வந்து நான் கேட்கணும்னு பர்சனலாக கேட்கணும்னு நினச்சதெல்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் இது வரைக்கும் ரொம்ப பிடிச்ச படத்தையே நான் ஒரு 10 வாட்டி தான் பார்த்துருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. டாக்டர் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் பொண்ணு, அதில் ரொம்ப பிடிச்சது கடைசியாக போய் யோகி பாபுட்ட திட்டு வாங்கினது பிடிச்சது. அண்ட் இந்த பொண்ணு சொன்னாதான் அப்படின்னு சுனில் நடிச்சது. இல்லை, அது ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த படம் நான் அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். மற்றபடி கமல் சார் படம் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணுன்னா, இந்த ஸ்பான்டேனியஸான பேச்சு, இப்போ எனக்கு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை பார்த்தா இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். என்னால் ஓப்பனே ஆக முடியாது. நான் கேட்கணும்னு நினச்சதை கேட்க மாட்டேன். அண்ட் அந்த மரியாதை அந்த மாதிரி ஏதோ வளர ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு எப்படி இந்த தைரியம்? இந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் இவங்க எழுதி கொடுத்த கொஸ்டின்ஸாக இதை கேட்கக்கூடாதுன்னா நீங்களே அதை அவாய்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எல்லாமே தைரியமாக கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா? 90% கேட்டுருவேங்க்கா. 90% கேட்டுருவேன். 10% நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், எனக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லை, இதை கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு திணிச்சாங்கன்னா கேட்பேன். அங்கே முகசொலிப்பு வந்துச்சுன்னா அது எடிட்டில் தான் போகணும். பட் அதர்வைஸ் ஐ திங்க் நான் 99% எல்லா கேள்விகளும் கேட்டுருவேன். அந்த கஷ்டமாக இருக்க கேள்விகள் மட்டும் சொல்லுவேன், தயவுசெய்து கேட்க வேண்டாம் அப்படின்னு. இல்லை கேளுங்க அப்படின்னா கேட்டுருவேன். அது 2வது வந்து ஒரு ரசிகை தப்பு பண்ணவே முடியாதுன்னு நம்புறவக்கா நான். அதனால எனக்கு யார் கெஸ்ட்டாக இருக்க போகிறாங்களோ அவங்களுடைய பாடி ஆஃப் ஒர்க்கை நான் கொஞ்சம் படிச்சிருவேன் அதுக்கு முன்னாடியே.
டக்குன்னு அவங்களுடைய ரசிகையா மாறிட்டா, ஒரு ரசிகன் தப்பு பண்ண சரித்திரமே கிடையாது. ஒரு ரசிகன் தப்பு பண்ணவே முடியாது. ஒரு ரசிகையா நான் மாறிடுவேன். ஒரு ரசிகையா மாறினதால என்னால எதுவுமே கேட்க முடியும், தைரியமா கேட்க முடியும். அப்படிதான் நான். வெரி குட். ஆனால் இப்போ வந்து இப்போ தானே இதெல்லாம் ஒருத்தரை இப்போ நவீன தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ மீடியா